கவர்மெண்ட்டில் கொடுத்த சத்து மாவு இது. மாமியார் வீட்டில் இருந்தது. நீ ஏதாவது பண்ணி சாப்பிடுன்னு என்கிட்ட கொடுத்தாங்க. எடுத்துகிட்டு வந்து படித்து பார்த்தா நிறைய சத்து தான் சேர்த்துருக்காங்க. சர்க்கரைக்கு வெல்லமும் சேர்த்து இருக்குது, எல்லாமே சேர்த்துருக்கு. 6 மாதத்துலேருந்து 12 மாதம் வரைக்கும். ஆனால் என்ன ஒன்று, எக்ஸ்பைரி ஆகி 1 மாதம் ஆகுது இது. சரி, எக்ஸ்பைரி 1 மாதம் தானே ஆகுது, எதையாவது செஞ்சு சாப்பிட்லான்னு பார்த்தா கொழுக்கட்டை செய்யலாம், இதுதான் ஈஸி இருக்கிறதுலே. சரி, கொழுக்கட்டையாவது செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அரை பாக்கெட்டு மாவு மட்டுமே இப்போதைக்கு சாம்பிளுக்கு செஞ்சு பார்க்கலாம். எப்படியும் வீட்டுக்காரர் சாயந்தரம் பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு வருவார் 3:30 மணிக்கு. அப்போ இதை கொடுத்து விட்றலாம், எமக்கு டெஸ்ட்டு பீஸ் எலி அவர் தானே. அதனால் சரின்னு செஞ்சேன். ஒரு அரை பாக்கெட்டு மாவு மட்டும் போட்டு லைட்டாக சால்ட்டு போட்டுவிட்டு சேர்ந்து இதுக்கு என்ன, ஒரு 2 தேங்காய் பத்தை போட்டால் நல்லாயிருக்கும். அரைச்சி ஒரு முடி தேங்காயில் ஒரு 4-5 பீஸ் தேங்காய் மட்டும் கட் பண்ணி எடுத்து, அந்த தேங்காய் கூட 2 ஏலக்காய், ஒரு 4 தேங்காய், அதை மட்டும் போட்டு மிக்சியில் அடித்து கொஞ்சம் வாசனையாக இருக்குமே அப்படின்னு அடிச்சுட்டு வந்து இட்லி பானை வச்சு அதில் தானே அப்புறம் கொழுக்கட்டை செஞ்சு வேக வைக்க முடியும். அதனால் இட்லி பானை வச்சு இந்த அடித்து வச்ச தேங்காயும் எடுத்து அதில் போட்டு திட்டமாக தண்ணி ஊற்றணும். ரொம்ப நிறையா ஊற்றிட்டா குழன்னு ஆகிடும். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எப்படியோ ஓரளவுக்கு பிசைஞ்சு வந்துச்சு திட்டமான பதத்துக்கு. அதில் தான் சர்க்கரை எல்லாம் இருக்குது, எதுக்கு அப்படியே தண்ணி மட்டும் ஊற்றி பிசைய வேண்டியது தான். கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எப்படியோ ஒரு தட்டு வரைக்கும் கரெக்டாக வந்துச்சு. போதும் 2 பேத்துக்கு. ஏன் பிள்ளைங்க சாப்பிடுன்னா சாப்பிடவே சாப்பிடாதுங்க, எதுவுமே எந்த சத்து பொருளுமே திங்க மாட்டாங்குங்க. பெருசாகி சொல்லி ஏதாவது புரிய வச்சு அதான் உண்டாட்டிருக்கு. ஒரு தட்டு அவ்வளோதான் வந்துருச்சு. சரி, காலி ஆகிடுச்சு வானல். எடுத்துகிட்டு போவோம். எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சூடாகிட்டு இருக்குது இட்லி பானை, அதில் வச்சு இட்லி பானை மேலே மூடியை போட்டு வேக வச்சாச்சு. எப்படியே என் வீட்டுக்காரர் வர டைம் ஆச்சு. கரெக்டாக டைமும் ஆகிடுச்சு, மணி 3:20 ஆகிடுச்சு. 5-10 நிமிஷத்தில் வெந்து முடிச்சிடுச்சு. நானும் எடுத்துகிட்டு வெளியே வந்தேன். வீட்டுக்காரும் வர சவுண்டு கேட்டுது வெளியே கேட்டுக்கிட்ட போயிட்டு. சரி, 2 எடுத்து போய் கொடுத்து பார்க்குமே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு போனேன். இருன்னு சொல்லிவிட்டு அதில் ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டு பசங்களை நான் போய் கூப்பிட்றேன்னு சொல்லி அவர் தின்னுக்கிட்டே இருக்கிறாரு. ஒன்று மட்டும் போதும், நான் தின்னுட்டு போயிட்டு பசங்களை கூப்பிட்டு வந்து சாப்பிட்றேன்னாரு. அப்புறம் என்ன, பசங்களை உள்ளே வரக்குள்ளே ஒரே ராவடி ஆரம்பிச்சிருச்சுங்க ரெண்டும். அதுக்குள்ளே அவன் என்ன பண்ணானோ அவன் அடிச்சு விட்டான். அப்புறம் அவனை சமாதானப்படுத்தி ஈத்துட்டு வர்றது தான் இருக்குது. இவரான் சாக்ஸ் கட்டி எப்படி தூக்கி கடை சாம்பார், அதோட மேலே இன்னொரு சாக்ஸையும் தூக்கி வைக்கிறான், வச்சுட்டு அப்படியே உள்ளே வரான். அதோட அவள் இருப்பாள் சும்மா. உடனே அவள் வந்து ஸ்கேல் எடுத்துக்கிட்டு அவனை போட்டுக்கிட்டு அடிப்பாள். என் வீட்டுக்காரருக்கு பையன் மட்டும் அடி வாங்கினா சந்தோஷமாக இருக்கும், பொண்ணு வந்து அடி வாங்கினா வருத்தமாக இருக்கும். அவனை தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சிடும். அப்படியே சிரிப்பை போகிறேன் அப்படியே பார்க்குறதில்ல, பொண்ணு அடிக்குதுங்கிறது. என் வீட்டுக்காரர்